நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவராய் இருப்பான். ஆமாங்க, கீழே ஒரு பிக்சர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர்ல பார்க்கும்போது ஒரு சிங்கம் ஒரு பொது இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க. அதுக்காக பல வண்டிகள் நின்றுட்டு இருக்குது தூரத்துல. இதுவே அந்த இடத்துல ஒரு நாய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கல்ல விட்டு அடிச்சு அந்த நாயை விரட்டி இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த நாயை ஈஸியா கடந்து போயிருப்பாங்க. ஆனா சிங்கம் இருந்ததுனால மட்டும்தான் அந்த சிங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம அது குடிச்சிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதே போலதாங்க இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்ற சிங்கம் உங்களோட இருக்கும் பொழுது யாருமே உங்களுக்கு பக்கத்துல நெருங்க முடியாது. எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் சரி, வியாதிகளா இருந்தாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை அணுகாது, ஒரு தீங்கும் உங்களுக்கு நேரிடாதுங்க. எப்போன்னு கேக்குறீங்களா? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற சிங்கத்தை தரித்தவர்களாய் இருக்கும் பொழுது நீதிமான்களாக காணப்படுவீர்கள். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கும். God bless you.